ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். ஆமாங்க, 30ஆம் தேதி. நங்கநல்லூரில் தில்லைகங்கா நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அபயபாபா திருத்தலத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காட்சி பாபாவினுடைய கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் எடுத்த பதிவு. பாபா கும்பாபிஷேகத்துக்காக ரொம்பவே அழகாக ரெடியாகி காத்துட்ருக்கிறாரு. தன்னுடைய பக்தர்கள் எல்லாரும் வந்து பாபாவினுடைய கும்பாபிஷேகத்தை நிறைவாக நடத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த அபய பாபா அபய அஸ்தத்தோட வரக்கூடிய பக்தர்களை எல்லாரையும் நல்லபடியாக கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இங்கு அமர்ந்திருக்கிறார். நீங்கள் நங்கநல்லூர் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இருந்து நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி ஆலயம் கேட்டிங்கன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கேருந்து நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான், நடந்தும் வரலாம். இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி வாய்ந்த, இப்போது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நிகரான ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம் நங்கநல்லூர். அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு முதல் நாள் உங்களுக்கு பாபாவினுடைய கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. பாபாவினுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுங்கிறது பக்தர்களுக்கு மிகப்பெரிய வரம். நீங்கள் பார்க்குற இந்த திருக்காட்சி பார்த்திங்கன்னா பாபாவினுடைய அபய பாபா திருக்கோவிலினுடைய காட்சிகளை பார்த்துட்ருக்கிறீங்க. ராஜராஜேஸ்வரி கோவில் கோபுரத்தையும் சேர்த்து தரிசனம் பண்ணிட்டுருக்கிறீங்க. நாளைய தினம் பாபாவினுடைய கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த பதிவை எடுத்திருந்தேன். ஆனால் இதை நான் உங்களுக்கு இந்த கும்பாபிஷேக பதிவோடவே சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாபாவினுடைய ஆலயத்துக்குள்ள பாபா வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நீங்கள் உங்களுடைய கண்ணார தரிசித்து கொண்டு இருக்கிறீங்க. பாபாவினுடைய பக்தர்களாக இருக்கணும் அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும். இந்த ஆலயமும் பல விதமான தடங்கல்கள், நிறைய விஷயங்களை தாண்டி இந்த கோவிலை எடுத்து நடத்தக்கூடிய ஐயா அவர்களால் பாபா வந்து மிகவும் அன்போடும் பக்தியோடும் பாபாவை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி பாபாவை வழிபாடு செய்யறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு மன அமைதி கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த ஆலயத்தில் மன அமைதியோடு நாம் வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அருளக்கூடிய மூர்த்தியாக பாபா அமர்ந்திருந்து அனைவரையும், வரக்கூடிய பக்தர்கள் அனைவருடைய குறைகளையும் தீர்க்கிறார். பௌர்ணமி கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலாவினுடைய தரிசனம், கோவில் கோபுர தரிசனத்தோட பாபாவினுடைய ஆலயத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. பாபாவின் அற்புதமான அருள் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே பாபா ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த விதத்தில் நாம் எல்லாருமே ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ராம நாமத்தையும் சரி, கிருஷ்ண நாமத்தையும் சரி, சாயி நாமத்தையும் சரி, சிவபெருமானுடைய நாமத்தை சொல்கிறதுக்குமே நாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அந்த விதத்தில் குருவாக பாபாவை ஏற்றுக்கொண்ட நம்மை போன்ற பக்தர்களுக்கு பாபா வழங்கிய அறிவுரை சதா சர்வ காலமும் நாம ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த கலியுகத்தில் காப்பாற்றுறதுக்கான ஒரே உபாயம் பாபாவினுடைய நாமம் மட்டும்தான். பாபாவை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முறையான பூஜைகள் எல்லாம் நடந்த பிறகு பாபா இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறார். 29ஆம் தேதி நைட்டு பார்த்திங்கன்னா பாபா பிரதிஷ்டைக்கான பூஜைகளை தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் சில நிமிஷத்தில் பாபாவை வந்து இந்த அவருக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேடையில் பாபாவை பிரதிஷ்டை செய்து நாளைய தினம் காலங்காத்தால் பாபாவுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடக்க இருக்கிறது. நான் இப்போ உங்ககிட்ட இந்த பதிவை அடுத்த நாள் தான், கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு. 30/4/2026 ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி நாள்.
இதோ உங்கள் கண்ணார தரிசித்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி, பாபாவுக்கு கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. பாபாவினுடைய திருக்கலசம், உங்கள் கோபுரத்தை அலங்கரிக்கக்கூடிய திருக்கலசத்துக்கு வேத ஆகமப்படி பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்ட நன்னீராட்டு விழா இப்போது வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் சாயி நாமத்தை மனதார ஜபித்து கும்பாபிஷேகம் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவினுடைய கோவில் கோபுர தரிசனமும் கிடைக்குது. அதே நேரம் கோபுரத்துக்கு ஆரத்தி வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணினா தான் நம்மளால் ஒரு கோவிலை வந்துட்டு போய் தரிசிக்க முடியும். இது போன்ற கும்பாபிஷேகம், இதை நீங்கள் ஆரத்தி இப்போ காமிக்கிறாங்க, எடுத்துக்கோங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருடைய கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறுங்க. நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறவங்களை பாபா ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த திருக்காட்சியை நான் கண்ணார கண்டு தரிசித்தேன். அந்த புண்ணியம், அந்த பாக்கியம் பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரணும்னு சொல்லி பாபா கிட்ட நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாபாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்காகவும் அவருடைய பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் மனம் மகிழ்ந்து அனைவருடைய கோரிக்கையையும் நிறைவேற்றி வைப்பார். பாபாவினுடைய சமஸ்த லோகா சுகினோ பவந்துன்னு சொல்லி அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இங்கு தூவப்படக்கூடிய மலர்கள் அனைத்தும் பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம். இங்கே நீங்கள் இப்போ இந்த நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பாபா கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமா நிறைவேறும். நியாயமான கோரிக்கைகள் பாபாவினால் எப்போதுமே நிறைவேற்றப்படும். அந்த விதத்தில் இன்னைக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக பாபாவினுடைய இந்த கோவில் கும்பாபிஷேக விழா, நன்னீராட்டு விழாவை நாம் கண்ணார கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்குற எல்லாருடைய கஷ்டங்கள் நீங்கணும், மன அமைதி கிடைக்கணும், கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுடைய கடன்கள் தீரணும், கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நல்லபடியாக நல்ல வரன் அமைந்து கல்யாணம் நடக்கணும், குழந்தை வரத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறைய தாய்மார்களுக்கு குழந்தைகள் வந்துட்டு குழந்தை வரத்த பாபா வந்துட்டு அருள் செய்யணும். சாயி சச்சரிதத்தில் பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி பலவிதமான சங்கடங்களோடு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் பாபா தன்னுடைய அருளினால் அவங்க சங்கடத்தை போக்கி அருளினார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாபாவினுடைய நன்னீராட்டு செய்யப்பட்ட கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், பாப விமோச்சனம்னு சொல்வாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய கர்ம வினையும் அழிந்து அவர்களுடைய நல்ல வினைகளின் பயன்களை அவர்கள் பெரும்படியாக பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சத்குரு சாயிநாதர் கிட்ட நாம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என் சார்பாகவும் சமஸ்த லோகா சுகினோ பவந்து இந்த பதிவை பார்க்குற எல்லாருடைய கஷ்டங்களும் தீர்ந்துடும், எல்லாருடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. பாபாவினுடைய தாரக மந்திரமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, பொறுமை. இந்த ரெண்டு விஷயத்தை எந்த ஒரு பக்தன் கடைபிடிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையை அவன் விட்டுவிடலாம். பாபாவினுடைய பாதத்தில் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து, பாபா இந்த ஹோம குண்டத்தில் எரியக்கூடிய இந்த புனித நெருப்பின் முன்னால் உங்ககிட்ட சங்கல்பம் பண்ணிக்கிறோம், பாபா காப்பாத்துங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தது பாபாவினுடைய தரிசனம். பாபாவினுடைய கலச அபிஷேகத்துக்கு அப்புறமா பாபாவுக்கு அபிஷேகம், கலச அபிஷேகம் நடைபெற்று தரிசனம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வெகு விமர்சையாக பாபாவினுடைய வலியுறுத்தல் என்னன்னா அன்னதானம். அதுவும் ரொம்பவே அற்புதமாக அறுசுவை வட பாயசத்தோட அன்னதானம் நடந்தேறியது. நீங்கள் இப்போ கண்ணார கண்டு தரிசித்து கொண்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய அபய பாபா திருத்தலத்தின் மூலவர், உற்சவர் எல்லாமே இவர்தான். இந்த பாபா இந்த நங்கை நல்லூரில் அமர்ந்து இவரை வந்து தரிசிக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் பாரபட்சமின்றி தன்னுடைய அபய ஹஸ்தத்தின் மூலமாக எல்லாரையும் வாழ்த்தி எத்தனையோ பக்தர்களுடைய குறைகளை தீர்த்திருக்கிறார். இன்று பாபா கும்பாபிஷேகம் நடந்து ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய அபய ஹஸ்தம், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாபா எல்லாம் வரக்கூடியவர்களை தன்னுடைய கையால் ஆசீர்வாதம் செய்வது போல அபய பாபா தரிசனம்க. இவரை அபயம்னு சொல்லி வந்து சரணடைந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் இந்த சத்குரு சாயிநாதர் அபய பாபாவின் அருளோடு
எல்லாம் சரியாகும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இத்தனை பக்தர்கள் நம்பிக்கையோட பாபா முன்னால் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த க்ஷணம் பாபாவினுடைய தரிசனத்தை இந்த பதிவின் மூலமாக பார்க்கக்கூடிய உங்களுடைய அனைத்து மனக்குறைகளையும் இந்த அபய பாபா தீர்த்தருள்வார். நம்புங்கள். நம்பினவங்களுக்கு எப்போவுமே நம்பிய விஷயம் கைகூடும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நம்பிக்கையை பாபா கிட்ட முழுசா வைங்க. அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசித்த நம்பிக்கை, பொறுமை, ஸ்ரத்தா, சபூரி, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அதுபோல் உங்களுடைய நம்பிக்கையை பாபா மேலே வையுங்க. உங்கள் கோரிக்கைகளை, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாத்தையும் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அவருடைய அபய அஸ்தத்தை தான் நீங்கள் கண்ணார தரிசனம் பண்ணுறீங்க. அவருடைய அருள் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த கர தரிசனம், இதை தொட்டு நீங்கள் கண்ணில் ஒத்திக்கோங்க. அவருடைய ஆசீர்வாதம் நேரில் நாங்கள் வந்து பார்த்தவங்களுக்கு கிடைச்சதை விட உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிட்ருக்குற இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அவருடைய பாத தரிசனம், திருப்பாத தரிசனத்தையும் அவருடைய அபய அஸ்தத்தையும் பார்த்து கண்ணார தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கே வந்துட்டு நீங்கள் மிகப்பெரிய பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குங்க. இன்றைய தினம் பாபாவினுடைய கும்பாபிஷேக தரிசனத்தை கண்டு தரிசித்தேன். உங்களுக்கும் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் பாபாவை வழிபடுங்கள். சகல சௌபாகியங்களையும் அவர் தந்தருள்வார். அவர் அருளை பெற்று நாம் அனைவரும் எல்லா வளங்களையும் பெற்று சகல சௌபாகியங்களையும் பெற்று அபயம் தரும் அபய பாபா தரிசனம் நம் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல பல மாற்றங்களை தரும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பக்தர்கள் அனைவர்களுக்கும், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் பாபாவினுடைய தரிசனத்தை கண்டு கழித்ததை போலவும் அவருடைய அருளை பெற்றதை போலவும் மற்றவர்களும் பலன் பெறுவார்கள். இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.